சூப்பரான ஒரு கருவாட்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவாடை சேர்த்துக்கலாம் கழுவிட்டு. அப்புறமா பச்சை மிளகா சேர்த்துட்டு மஞ்சள்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவாடை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாவும் இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் போல் உப்பு, எனக்கு கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். கிராமத்து சைடில் இந்த மாதிரி கருவாடு இது செஞ்சுக்கிட்டு பழைய கஞ்சிக்கு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். நல்லா இங்கிட்டு ஒரு கரப்பு இங்கிட்டு ஒரு கரப்பு கட்டினா போதும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கருவாட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கும் போது நம்ம சாப்பிடும் போது வெங்காயம் வரும், அந்த வெங்காயம் அந்த வதங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். இடையில இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கருவாட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நான் பண்ண இந்த கருவாட்டு சாதம் பிடிச்சிருந்தேன் என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சட்டியிலேயே அப்படி சாப்பிட்டா சாப்பாடு சூப்பராக இருக்கும்.